நாடு முழுவதும் காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பி பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகத்தின் பதவிக்காலம் 2028 ஜூன் 29ஆம் தேதி நிறைவடைய இருந்தது. இந்த நிலையில் அவர் சட்டசபை தேர்தலில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். ஒரே நேரத்தில் இரு பதவிகளில் இருக்க முடியாது என்பதால் தன் ராஜ்யசபா எம்பி பதவியை கடந்த மாதம் 7ஆம் தேதி ராஜினாமா செய்தார். காலியாக உள்ள இந்த ராஜ்யசபா எம்பி பதவிக்கு கடந்த மாதம் 22ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அவற்றுடன் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி 26 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்ய வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வரும் 8ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாள். மறுநாளான 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும். வேட்புமனுவை வாபஸ் பெற 11ஆம் தேதி கடைசி நாள். தேர்தலில் போட்டியிருந்தால் 18ஆம் தேதி காலை 9 முதல் மாலை 4 மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்கும். அன்று மாலை 5 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும். தமிழகத்தை பொறுத்தவரை ஆளுங்கட்சியாக உள்ள தாவேகாவுக்கு 107 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அத்துடன் அரசுக்கு ஆதரவளிக்கும் கட்சிகளின் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை கணக்கிட்டால் 121 எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளது. எனவே தாவேகா சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்படுவது உறுதி. இந்த தேர்தல் வழியே தாவேகா சார்பில் முதல் எம்பியை தேர்வு செய்ய வாய்ப்பு கிடைத்துள்ளது. அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளராக உள்ள ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அல்லது விஷ்ணு ரெட்டி ஆகியோரில் ஒருவர் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளது. மேலும் சிலரும் அப்பதவிக்கு காய் நகர்த்தி வருகின்றனர். அதேநேரம் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரவீன் சக்கரவர்த்திக்கு அப்பதவியை கேட்பதாக தெரிகிறது. ஆனால் அக்கட்சிக்கு எம்பி பதவியை வழங்க தாவேகா நிர்வாகிகள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனவே விஜய் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது அனைத்து தரப்பினரிடமும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.